திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் திட்டுப்பாறை சேரன் கலை அறிவியல் கல்லூரி துப்புரவு தொழிலாளர்களுக்கு 45 நாள் சம்பளம் வழங்காததனால் கண்டித்து உடனடியாக சம்பளம் வழங்கக் கோரி சிஐடியு சங்கத்தின் தொழிற்சங்கம் சார்பாக சேரர் அறிவியல் கலைக்கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 45 நாட்கள் சம்பளம் வழங்கக் கோரி நிர்வாகம் கொடுக்காததை கண்டித்து சம்பளம் வழங்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரங்கராஜ் தலைமையில் சிஐடி மாவட்டம் செயலாளர் அவர்களும் பழனிசாமி சிஐடியு ஊரக உள்ளாட்சித் துறை ஊழியர் சங்கம் மாவட்ட தலைவர் வெங்கடசாமி சிஐடியு மாவட்ட குழு விவசாய சங்கம் மாவட்ட குழு உறுப்பினர் தங்கவேல் விவசாய சங்கம் பொறுப்பாளர் சித்ரா அங்கம்பாடி ஊழியர் சங்கம் மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டனர். இதில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேரன் அறிவியல் கல்லூரி திட்டுப்பாறை கல்லூரி முன்பு நிறைய பெண்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டிக்கின்றோம். இன்று நடக்கும் போராட்டம் ஊதியம் கேட்கும் ஆர்ப்பாட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை அதிகாரிகளும் சொல்லிய பின்பும் வழங்காமல் இழுத்தடிக்கும் நிர்வாகத்தை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம். சிஐடியு ஆர்ப்பாட்டம். சேரன் கல்லூரி நிர்வாகமே தூய்மை பணியாளர் ஊதியத்தை நிறுத்தாதே. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் இருக்கிற சேரன் கல்லூரியில் வேலை செஞ்ச தூய்மை பணியாளர்கள் ஒரு 23 பேருக்கு கடந்த ஜூலை மாதம் முழுமையான சம்பளம் உண்டு. அதே போல் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பாதி மாத சம்பளம், அதாவது கிட்டத்தட்ட 55லிருந்து 50 நாள் வரைக்குமான ஊதியத்தை இதுவரைக்கும் அந்த நிர்வாகம் கொடுக்கல. ஒரு கான்ட்ராக்ட் முறையில் இந்த தூய்மை பணியாளர்கள் மூலம் வேலையை வாங்கிட்டு இன்றைக்கு கான்ட்ராக்டாரும் எங்கே இருக்காருன்னு தெரியாது. சேரன் கல்லூரி நிர்வாகம் இவங்களுக்கான ஊதியம் வழங்கலை. ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் ஊதியம் 400 ரூபாய். எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற சாதாரண எளிய மக்கள் அந்த அன்றாட சம்பளத்தை வாங்கி தான் தங்கள் வாழ்க்கையவே நடத்துகிறவங்க. அப்படிப்பட்டவங்க ஊதியத்தை கிட்டத்தட்ட 55 நாள் ஊதியத்தை பிடிச்சு வச்சுட்டு இதுவரைக்கும் தராமல் இழுத்தடிக்கிற இந்த சேரன் கல்லூரி நிர்வாகத்தை சிஐடி உள்ளாட்சி ஊழியர் சங்கத்தின் சார்பில் வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இது கிட்டத்தட்ட 11ஆம் தேதி அன்றைக்கே மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துட்டோம். காங்கேயம் காவல்துறை அதிகாரிகிட்டையும் கொடுத்துட்டோம். பல்வேறு முயற்சிகள் அவங்க எடுத்த பின்பும் கூட இதுவரைக்கும் கிடைக்கல. இன்றைக்கி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கியிருக்கோம். அநேகமாக இதோட நிற்காது இந்த போராட்டம். இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் இவர்களுடைய ஊதியம் எத்தனை நாள் வேலை செய்தார்களோ ஒவ்வொரு நாளுக்கு 400 ரூபாய் கணக்கிட்டு அவர்களுடைய கணக்கில் கொடுக்கவில்லைன்னா ஓரிரு தினங்களில் இந்த 23 ஊழியர்களையும் இணைத்து கொண்டு இந்த பகுதியில் இருக்கிற சிஐடி தோழர்களும் இணைந்து இந்த கல்லூரிக்குள்ள குடியேறும் போராட்டத்தை நிச்சயம் நாங்கள் நடத்துவோம். ஆகவே உடனடியாக ஊதியத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என சிஐடி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.